நாமக்கல் ராசிபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் தான் மீண்டும் வேட்பாளராக களமிறங்கியிருக்காரு. உங்களுக்கு எந்த அளவுக்கு அவரோட சப்போர்ட் இருக்குது? நீங்கள் எந்த அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறீங்க? மறுபடியும் அவர் வேட்பாளராக நிற்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் அவரே வரணும். எங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காரு. டைடல் பார்க் வந்திருக்கு, ரோடு வந்திருக்கு, சூப்பராக போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து வேஸ்ட் எல்லாம் டெய்லி அன்னன்னைக்கு க்ளீன் பண்ணிடுறாங்க, எந்த டிசீஸும் இல்லாமல். அதனால் டெய்லியுமே குப்பையெல்லாம் எடுத்துடுறாங்க. சந்தோஷம் தான். ஃபுல் சப்போர்ட் அவருக்கு தான். ஓகே, அவர் ஆல்ரெடி 5 வருஷம் அமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ உங்கள் தொகுதியில் என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு? ரோட் கொண்டு வந்திருக்காரு, ஸ்ட்ரீட் லைட்ஸ், எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொண்டு வந்திருக்காரு. சூப்பராக இருக்குது. இப்போ என்னோட அம்மாலாம் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது 8 o'clock பயந்துட்டு இருந்தோம். இப்போ அந்த ஃபியர்லாம் இல்லாமல் நாங்கள் தைரியமாக இருக்கோம். வாக் பண்ணுறதுக்குலாம் இதாக இருக்குது. ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பெஸ்ட்டாக இருக்குது. டைடல் பார்க் கொண்டு வந்திருக்காரு. சூப்பராக இருக்குது. ராசிபுரமுக்கு டைடல் பார்க் வந்தது சூப்பர். நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் மீண்டும் அவர் வெற்றி பெற்று அமைச்சராக வராரு அப்படின்னா உங்கள் தொகுதி மக்கள் வந்து என்ன ஒரு கோரிக்கை வைப்பீங்க? இந்த விஷயம் பண்ணால் நல்லா? எல்லாமே நல்லா இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே அதை அப்கிரேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாவே ஓகே, சூப்பர். எல்லாமே ஓகே. ஓகே, பொதுவாக அந்த அமைச்சர் அப்படின்னா அதாவது அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அமைச்சரானதுக்கு பிறகு அவங்கள பார்க்குறதோ இல்லை அவங்க கிட்ட போய் நம்ம பிரச்சனைகளை சொல்கிறதோ ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் உங்கள் தொகுதி அமைச்சர் மதிவேந்தன் அவர்களை எந்த அளவுக்கு ஈஸியாக போய் பார்க்க முடியும், அவர்கிட்ட போய் பிரச்சனைகள்லாம் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன்? இல்லை, அவர் ரொம்ப அப்ரோச்சபிள். எப்போ நம்ம பேசினாலும் பொலைட்டாக தான் பேசுவார். எந்த ஆட்டிடியூட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பொலைட்டாக பேசுவார். எந்த விஷயம்னாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். எதுனாலும் நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கம்மா. வணக்கம் மேம். ஸோ உங்கள் நாமக்கல் ராசிபுரம் தொகுதியில் திமுகவை சேர்ந்த மதிவேந்தன் அவர்கள் தான் மீண்டும் வேட்பாளராக நிற்கிறாரு. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவரோட சப்போர்ட் இருக்குது? தென் அவர் மறுபடியும் நிற்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்களோட சப்போர்ட் வந்து எப்பயுமே மதிவேந்தன் சாருக்கு தான். நிறைய அவர் நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அவர் ஈஸியாக நம்மளால் இது பண்ண முடியும். அதை பெண்களுக்கான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட்டு மதிவேந்தன் சாருக்கு தான். மறுபடியும் அவர் தான் வரணும், அவர் தான் ஜெயிக்கணும். ஓகே, இப்போ அவர் ஆல்ரெடி 5 வருஷம் இருந்திருக்காரு இல்லையா? ஸோ அப்போ இருக்கும்போது உங்கள் தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு? எவ்வளோ வளர்ச்சி நிறைய செஞ்சுருக்காங்க சார். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடெலாம் சின்ன ரோடாக இருந்தது. அது இல்லாமல் கல் மண் இந்த மாதிரி நிறைய இருந்தது. வண்டியில் போகவே முடியாது. ஆனால் இப்போலாம் வந்து நல்லா ஈஸியாக எல்லோரும் போயிட்டு வர முடியுது. லைட் வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு. எங்கள் ஏரியா பார்க் கொண்டு வந்திருக்காரு, ஐடி பார்க்கு. இந்த மாதிரி நிறையா விஷயம் செஞ்சுருக்காங்க சார். மறுபடியும் அவர் ஜெயிச்சு வந்தார்னா இந்த விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? உங்கள் தொகுதிக்கு இன்னும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னா? அவர் வந்தார்னா கண்டிப்பாக இந்த என்ன செய்வாரோ அது கண்டிப்பாக மக்களுக்கு என்ன தேவைன்னு செய்வாரோ அது கண்டிப்பாக செய்வாருங்க மேம். அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்குது. பொதுவாக இப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு அவரை வந்து ரீச் பண்ண முடியும்? ஏன்னா இப்போ அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார். அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் சொல்கிறதுக்கோ இல்லை அவர்கிட்ட போனால் பேச முடியும், தீர்க்க முடியுன்றதுக்கு எந்த அளவுக்கு அக்சசபிளாக இருப்பார்? ஈஸி டு ரீச்சபிளாக? அவர் நிறைய தடவை இங்கே வந்திருக்காருங்க மேம். எல்லா ஏரியாவுக்குமே அடிக்கடி போகிறாரு. இந்த ஏரியாவுக்கு எங்கள் ஏரியாவுக்குமே நிறையா தடவை வந்திருக்காரு. நாங்கள் எங்கள் குறையெல்லாம் அப்போ சொல்லியிருக்கோம். நாங்கள் அப்போ அது மறுபடியும் அது வந்து அடுத்த தடவை வரும்போது அது கிளியர் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. நிறையா விஷயம் செஞ்சுருக்காருங்க மேம். உங்களோட சப்போர்ட் யாருக்கு? மதிவேந்தன் சாருக்கு தான். அவர் மறுபடியும் மீண்டும் வரணும். இப்போ பொதுவாக அந்த 5 வருஷமா அவர் தான் இருந்தார். அந்த 5 வருஷத்தில் உங்கள் தொகுதியில் இவ்வளோ வளர்ச்சி இருக்குது அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? என்னென்னா ஹாஸ்பிட்டல் புதுசாக வந்திருக்கு ராசிபுரத்துலேயே. அப்புறம் ரோடு வசதி பண்ணியிருக்காரு. லைட்டெல்லாம் நிறைய இதாக இருந்தது, அதுவும் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் தண்ணி பிரச்சனை, மெயினாக தண்ணி பிரச்சனை அதிகமாக இருந்தது. நாங்கள் தண்ணிக்கு கொஞ்சம் தூரமே போய் எடுக்க வேண்டியது இருந்தது. இப்போ அவர் வந்த வாட்டி தண்ணி பிரச்சனை எங்களுக்கு பரவாயில்லைங்க. இப்போ 2 நாளுக்கு ஒரு டைம் 3 நாளுக்கு ஒரு டைம் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. குழந்தைங்களை வச்சுட்டு நிறையவே கஷ்டப்பட்டோம் தண்ணி இல்லாமல். இப்போ அவர் மதிவேந்தன் சார் வந்த வாட்டி இப்போ அந்த பிரச்சனையும் எங்களுக்கு சரியாக இருக்குது. இப்போ அமைச்சர் அப்படின்றப்போ அவர் எந்த அளவுக்கு போய் பார்த்து உங்களுடைய குறைகள்லாம் சொல்ல முடியாது? அவர் பார்க்க முடியுது, அடிக்கடி பார்த்து சொல்கிற அந்த ஈஸி டு அக்சசபிள் அப்படி இருக்கார் அவர்? பார்க்க முடியுதுங்க. எங்கள் குறைகள் எல்லாம் சொல்கிறதுக்கும் அவருமே நாங்கள் போய் பார்க்க முடியுது எங்களால். அவர் ஈஸியாக பார்த்து குறைகளை சொல்ல முடியுது எங்களால். கண்டிப்பாக மதிவேந்தன் சார் தான் வரணும். எங்களோட புல் சப்போர்ட் அவருக்கு மட்டும்தான். அவர் தான் வரணும். நாமக்கல் ராசிபுரம் தொகுதியில் மீண்டும் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் தான் வேட்பாளராக நிற்கிறாரு. நீங்கள் உங்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு அவருக்கு இருக்குது? அவர் மறுபடியும் வேட்பாளராக நிற்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே 5 வருஷம் அவர் அமைச்சராக இருந்தார். ஆமாம், இப்போ எல்லாம் செஞ்சுருக்காங்க. தண்ணி வந்து முன்னெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்துச்சுக்கணும். இப்போ வந்து தண்ணி 3 நாளைக்கு ஒரு தடவை எவ்வளோ சந்தோஷம். எங்களுக்கு கழுவு பிடிக்கலாம், நாங்கள்லாம் குடத்தை தூக்கிட்டு அங்கே போனோம். இப்போல்லாம் தண்ணி வந்து எவ்வளோ ஈஸியாக வருது கண்ணு. 3 நாளைக்கு ஒருத்தருக்கா நல்லா பரவாயில்ல கண்ணு. அவரே வரணும் கண்ணு, டாக்டர் மதிவேந்தனே வரணும் கண்ணு. எவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட்டெல்லாம் இது பண்ண. இப்போ வந்து ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க.
அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷம். பாத்ரூம் இப்போ முன்னெல்லாம் அசிங்கமாக கிடந்துச்சு, இப்போ பாத்ரூம்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தபத்தமாக இது பண்ணியிருக்கிறாங்க. டிச்சு டெய்லி வந்து எடுக்கிறாங்க. பரவாயில்லைங்க மேடம், எல்லாம் நல்ல இதாக செய்கிறாங்க. எங்களுக்கு மதிவந்தன் சாரே வரணும் மீண்டும். இப்போ அமைச்சர்லாம் வந்துட்டு பார்க்க முடியாது ஈஸியாக, ஏன்னா அவங்க நிறைய வேலையில் இருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் தொகுதி மதிவேந்தன் அவரை வந்துட்டு அமைச்சர் அவரை வந்துட்டு எந்த அளவுக்கு ஈஸியாக போய் பார்க்க முடியுது, உங்கள் குறைகள்லாம் சொல்ல முடியுது? வராருங்கன்னு வந்து நாங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அவர் வந்திருக்கிறார், அடிக்கடி நாங்கள்லாம் பார்ப்போம். இதை மீட்டிங்கெல்லாம் வராரு. முன்னே தான் அங்கே போடுற போய் ஸ்கூல் ஈஸியாக பார்த்து நான் சொல்லும் அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நான் நல்லா பார்க்குறாரு கண்ணு, நல்லா செய்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல கண்ணு. எனக்கு மீண்டும் அவர் தான் வரணும். யார்? மதிவேந்தன் சார், டாக்டர் மதிவேந்தன் சார் தான் வரணும். எவ்வளோ இது எங்களுக்கெல்லாம் செய்கிறாரு கண்ணு. ஓகே. இப்போ சரி அவர் ஜெயிச்சு வந்துட்டாரு அப்படின்னா இந்த ஒரு விஷயம் பண்ணால் நல்லா இருக்கும். 2000 கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. அது அதுக்குன்னு ஏன் 2000 கேட்குறீங்க? 5000 கேட்குறதா? கொடுப்பாங்க. அப்புறம் எல்லா வசதியும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க கண்ணு. உங்களுக்கு என்னென்ன இதோ நாங்கள்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னா. பெண்கள்லாம் இப்போல்லாம் நல்லா கொஞ்சம் இதாக தான் எங்கள் இதெல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. பரவாயில்ல கண்ணு. ஸோ பெண்கள் சப்போர்ட்லாம் அவருக்கு இருக்குது. இப்போ எல்லாம் செய்கிறாருல்ல கண்ணு, அதனால் அவங்களாம் நல்லா துணிச்சலாக இருக்கிறாங்க.